வெல்கம் டு ஆர்ஜே ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னோட பொண்ணு நிரஞ்சனாவோட பர்த்டே வீடியோ தான். அவளோட பர்த்டே ஜூலை 17. பர்த்டேக்கு முந்தின நாள்லேருந்து பர்த்டே அன்னைக்கு நைட் வரைக்கும் எடுத்த வீடியோஸ்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு யோசித்தேன். பர்சனலாக உங்கள் எல்லாரோட விஷஸும் என் குழந்தைக்கு வேணும்னு அன்றைக்கி லைவ் வரலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் முடியலை. பர்த்டேக்கு முந்தின நாள் ஈவினிங் நிரஞ்சனாக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான பால்கோவாவை பால் அல்வா ஸ்டைலில் பண்ணலான்னு யோசிச்சு பண்ணிட்டு இருக்கேன். இந்த சிம்பிள் பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோவை உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறேன். உங்கள் எல்லாரோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் அவளுக்கு கிடைக்கிறதுக்காகவும் நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த வீடியோ எடுக்கிறப்ப நம்மளோட ஆர்ஜே ஹோம் மேக்கர் சேனலுக்கு 20,000+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கும் சேர்ந்து டபுள் சந்தோஷத்தில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களோட சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பர்த்டேக்கு ட்ரெஸ் வந்துட்டு ஆன்லைனில் ஃபேமஸான ஷாப்பிங் ஹாலில் வீடியோ கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நாங்கள் இருக்கிறது வில்லேஜுன்றதால அவள் போட்டிருக்கிற இமிடேஷன் ஜுவல்ஸ் மட்டும்தான் என்னோட கிஃப்ட். அவளுக்கு லாக்டவுன்றதால சிட்டிக்கு போயிட்டு கிஃப்ட்டுன்னு பெருசாக எதுவும் வாங்க முடியலை அவளுக்கு இந்த பர்த்டேக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறீங்கன்னா இப்போவே ஆர்ஜே ஹோம் மேக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். என்ன உனக்கு பிடிக்குமா பால்கோவா? சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து பால்கோவா பண்ணலாமா? பர்த்டேக்கு முந்தின நாள் ஜூலை 16 அன்னைக்கு ஈவினிங் பால்கோவா கொஞ்சம் அல்வா டைப்பில் செய்யலான்னு செய்ய ஆரம்பித்தேன். பொதுவாக கிட்ஸ்க்கு ஸ்வீட் வீட்டில் செஞ்சு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானதும் கூட. ரொம்ப நேரம் ஆகும் பால்கோவா இல்லை பால் அல்வா ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ பால் ரொம்ப அதிகமாக எடுக்கலை. ஒரு 1/2 லிட்டர் பசும்பாலில் தான் நான் செஞ்சிட்ருக்கேன். கொஞ்சமாக பால் இருந்தால் டைமும் கொஞ்சம் கம்மியாகும், ரெடி ஆகிற டைமும் கம்மியாகும். ரொம்ப நேரம் கலந்துட்டே இருக்கணுன்றதால நிரஞ்சனாவும் நல்லா ஹெல்ப் பண்ணா எனக்கு. பால் இவ்வளோ திக்காகணும், அது வரைக்கும் சுகர் சேர்த்துடக்கூடாது. அப்போதான் கடாயில் அடிப்பிடிக்காம இருக்கும். நான் என்ன செய்யறேன்? அம்மாவை பார்த்து பேசு. ஓஹோ, சுகர் ஆட் பண்றியா? 1 கப் இல்லை, 1/4 கப் அல்லது 50 கிராம் சுகர் நிரஞ்சனா. வெரி குட், தேங்க்யூ. சுகர் சேர்த்ததும் முதல்ல கொஞ்சம் நீர்த்து போனாலும் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நல்லா கட்டியாகி பால் அல்வா ரெடி ஆகிடும். சிம்லேயே வச்சு கலந்து விடுங்க. இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இது அப்படியே கண்டினியூவாக கலந்து விட்டுட்டே இருங்க. பால்கோவாக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஆனால் பால் அல்வாக்கு இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடான சுவையான பால் அல்வா ரெடி. 1/2 லிட்டர் பாலுக்கு 150 கிராம் பால் அல்வா கிடச்சிது. ரொம்ப சிம்பிளாக பர்த்டே அன்னைக்கு முந்தின நாள் ஈவினிங்கே டெக்கரேட்லாம் பண்ணியாச்சு. 4th பர்த்டேன்றதால நம்பர் 4 ரெடி பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் மெமரபுளாக இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்போ. பலூன் ஊதி மட்டும் வச்சாச்சு. கேக் கட் பண்ணுற டைமில் ஒட்டிக்கலான்னு. அப்போ தான் பலூன் உடையாமல் இருக்குன்றதால ஒரு சிம்பிள் கேக் வீட்லேயே அவளுக்கு பிடிச்ச வெண்ணிலா ஃப்ளேவர்லேயே பண்ணிட்டேன். நிரஞ்சனை தூங்கின அப்புறம் கேக் ரெடி பண்ணேன். சாதாரண வெண்ணிலா கேக் தான். நாட்டுக்கோழி முட்டை தான் யூஸ் பண்ணுறேன். மாவு கோதுமை பாதி மைதா பாதின்னு எடுத்திருக்கேன். இதை கோதுமை மாவு மட்டும் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஆனால் கலர் கொஞ்சம் நல்லாவே ப்ரௌனாக வந்துடுன்றதால அந்த வெண்ணிலா கேக் கலர் வரணுன்றதுக்காக நான் பாதி மைதா மாவு சேர்த்துருக்கேன். இதுக்கு பால் பட்டர் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் பண்ணுறதால நமக்கு தேவையான மாதிரி நல்ல பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஆர்கானிக் கேக், வீட் ஃப்ளார் சேர்த்து பண்ணுறதால ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த கேக். இந்த கேக் ரெசிபி நான் தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் இதை சேர்த்தா ரொம்ப லென்த்தி ஆகிடும் வீடியோன்றதால. மைதா, கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
கேக் டின்ல சேர்த்து பேக் பண்ணிட்டா வெண்ணிலா கேக் ரெடி. பாருங்கள், சூப்பர் சாஃப்ட் ஸ்பாஞ்சி வெண்ணிலா கேக் ரெடி. விப்பிங் க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு என் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஜீரக மிட்டாய் கொஞ்சம் அங்கங்கே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணினேன் நாட்டு சக்கரை கோதுமை மாவில் செஞ்ச Black Forest பர்த்டே கேக், அப்புறம் ஆரஞ்சு வீட் கேக் ரெசிபி லிங்க் எல்லாம் மேலே கார்டில் டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தேவைப்பட்டால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது சிம்பிள் வெண்ணிலா கேக் ரெடி. இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் இது ரொம்ப சாஃப்டாக கடையில் வாங்குகிற கேக் டேஸ்ட்லேயே இருந்தது. பர்த்டே அன்னைக்கு மார்னிங் பாப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாஃப்டான ஃப்ளஃபி பூரி தான் பிரேக்ஃபாஸ்ட். பூரி பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. அதுவும் இப்படி சாஃப்ட் பூரினா பூரியே சாப்பிடாத பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பர்த்டே அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock நிரஞ்சனா கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டா. இந்த ஃப்ராக் ஏற்ற மாதிரி ஒரு சின்ன கொண்டை மட்டும் போட்டு விட்டேன். எப்போவும் நிரஞ்சனாக்கு ட்ரெடிஷ்னல் ஹேர் ஸ்டைல் தான் பண்ணி விடுவேன், நிறைய பூவெல்லாம் வச்சுட்டு. ஆனால் இது கொஞ்சம் ஃப்ராக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டியான ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணின ட்ரெடிஷ்னல் பேபி ஹேர் ஸ்டைல் வீடியோ லிங்க் மேலே கார்டில் டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் என் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Niranjana. Happy birthday to you. கேக் நினச்ச மாதிரியே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அவள் ஏமாந்துடக்கூடாதுன்னு சின்ன கிஃப்ட்டும் கொடுத்தோம். அதையும் அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே ஓப்பன் பண்ணினா. பிடிச்சிருக்கா கிஃப்ட் எல்லாம்? எப்போதும் சாக்லேட்ஸ் நான் கொடுக்க மாட்டேன். பர்த்டேன்றதால இன்றைக்கி ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் வாங்கி கொடுத்தேன். கேக் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தோம். அவள் வளர்ந்த அப்புறம் ஞாபகமாக இருக்கணுன்றதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து உங்கள் யூடியூப் லைப்ரரியில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வீடியோ நீங்கள் மறுபடியும் எப்போ பார்க்கறனாலும் உங்கள் யூடியூப் லைப்ரரியில் போய்ட்டு லைக்டு வீடியோஸில் போய் பார்த்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக ஆர்ஜே ஹோம் மேக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்.